வணக்கம் நண்பர்களே, மாலு என்டர்டைன்மெண்ட் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. மக்கள் தலகம் எம்ஜிஆர் நடித்த சரவணா பிலிம்ஸ் தயாரித்த பணத்தோட்டம் மாபெரும் வெற்றி பெற்ற படங்களில் ஒன்றாகும். இந்த படத்தை இயக்கிய இயக்குனர் சங்கர் பாடல் காட்சிகளை எடுப்பதில் மிகவும் வல்லவர். இந்த படத்தில் வெளியான பேசுவது கிளியா பெண்ணரசி மொழியா என்ற பாடல் காட்சி மிகவும் பிரமாதமாக எடுக்கப்பட்டு வெளியானது. எம்ஜிஆர் ஒரு எதிர்பார்ப்போட இந்த பாடல் காட்சியில் நடித்தார். அவர் எதிர்பார்ப்பை தாண்டியும் இந்த பாடல் காட்சி மிகவும் பிரமாதமாக வந்திருக்கு. அதனால் டைரக்டர் சங்கரை எம்ஜிஆர் தட்டி கொடுத்து மேலும் ஊக்கப்படுத்தினார். ஜெமினி ஸ்டுடியோவில் எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்த நீர் நிற்பும் பட ஷூட்டிங் நடந்தது. அந்த டைமில் அந்த ஷூட்டிங்கை பார்க்க இந்திய நடிகர் தர்மேந்திரா அங்கே வந்தார். அப்போது சண்டை காட்சி எடுத்தாங்க. எம்ஜிஆர் கத்தி சண்டை போகிற மாதிரி படமாக்கப்பட்டது. அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த தர்மேந்திரா ஷூட்டிங் முடிந்ததும் எம்ஜிஆர் கையில் இருக்கிற அந்த கத்தியை வாங்கி பார்த்துருக்காரு. ஏதோ அட்டை கத்தியாக இருக்குன்னு நினச்சி வாங்கி பார்த்துருக்காரு. ஆனால் அது நிஜ கத்தின ஒன்றும் அவரே வியந்து போனார். அப்பா, நிஜ கத்தியில் இவ்வளோ அளவுக்கு சண்டை காட்சி நடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு எம்ஜிஆரை வெகுவாக பாராட்டினார். மேலும் உங்களவுக்கு எங்களால் சண்டை காட்சியில் நடிக்க முடியாதுன்னு பாராட்டும் தெரிவித்தார். இந்த சம்பவம் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளியான அடிமைப்பெண் திரைப்படத்தின் பெரும்பாலான வெளிப்புற காட்சிகள் ராஜஸ்தான் பாலைவனத்தில் எடுக்கப்பட்டன. அங்கு வெளிப்புற காட்சி எடுக்கப்பட்ட போது ஒட்டகங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டது. இதை சில நாள் பூர்த்தி செய்து வந்த எம்ஜிஆர் மேலும் ஒட்டகங்களுக்கு தண்ணீர் பஞ்சம் ஏற்படவே எம்ஜிஆர் சென்னையிலிருந்து கொக்கோ கோலாவை வரவழைத்து அனைத்து ஒட்டகங்களுக்கும் வழங்கி தண்ணீர் பஞ்சத்தை போக்கினார். அவரது தயால குணத்திற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என்றே சொல்ல வேண்டும். சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர் பிலிம்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி முதலில் அவர் தயாரித்த படம் தாய்க்கு பின்தாரம். இந்த படத்தில் எம்ஜிஆரும் பானுமதியும் நடித்திருப்பார்கள். எம்ஜிஆருக்கு கத்தி சண்டை படங்களில் மட்டுமே நடிக்க வரும், சமூக படங்களில் நடிக்க வராது என்று ஒரு பேச்சு இருந்தது. அந்த பேச்சியை முறியடித்த படமும் இதுதான். எம்ஜிஆரும் சமூக படங்களில் நடிக்க முடியும் என்று நிரூபித்த படமும் இந்த படம்தான். இதனைத் தொடர்ந்து தேவர் பிலிம்ஸின் தாய் சொல்லை தட்டாதே, தர்மம் தலைக்காக்கும், தாய்க்கு தலைமகன், தனிப்பிறவி உள்ளிட்ட பல்வேறு படங்களில் எம்ஜிஆர் நடித்து மாபெரும் உச்சத்தை தொட்டார் என்பது உண்மையிலும் உண்மை. எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி கண்ட படம் குடியிருந்த கோயில். அந்த படத்தில் ஆடலுடன் பாடலை கேட்டேன் ரசிப்பதிலே சுகம் சுகம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் எம்ஜிஆர் கூட நடித்தவங்க எல் விஜயலட்சுமி. அவங்க பெரிய டான்ஸரு. எம்ஜிஆர் அந்த பால் காட்சியில் நடிக்கிறதுக்கு தயக்கம் காட்டினார். காரணம்னா அவங்க பெரிய டான்ஸர் கூட நான் எப்படி நடிக்க முடியும், அந்த பால் காட்சி சரியாக வராதுன்னு முதல்ல யோசித்தார். அதுக்கப்புறம் 2 வாரம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பால் காட்சியில் எம்ஜிஆர் நடித்தார். அந்த பாட்டை நீங்கள் பாருங்கள், பிரமாதமாக வந்திருக்கு. எம்ஜிஆர் டான்ஸ் ஸ்ட்ரோக்கு அருமையாக வச்சுருக்காருங்க. இன்றளவும் அந்த பாட்டு பிரபலம். பி சுசிலாவின் இந்த அம்மிங்கும் கேட்பதற்கு வித்தியாசமாக தோன்றும். டி.எம். சௌந்தரராஜனும் இந்த பாடலை தனக்கே உரிய இயல்பாகவே வெளிப்படுத்தி இருப்பார். ஆசை தரும் பார்வையில் எல்லாம் 1000 எண்ணம் வரும் வரும். இந்த பகுதியில் டி.எம். சௌந்தரராஜனும் அம்மியும் கொடுத்திருப்பார். அவரை பற்றி நாம் சொல்லவே தேவையில்லை.
செங்கனியில் தலைவன் பசியார கவிஞர்களின் கற்பனைக்கு அளவே இல்லை. செங்கனியில் தலைவன் பசியார தென்கையிடம் தேனில் சுவையோர கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தடுமாற. கண்ணருகில் பெண்மை குடியேற கையருகில் இளமை தடும். திரைத்துறையில் ஆரம்ப காலங்களில் மக்கள் தொடர்பாளர் என்று அழைக்கப்படும் PRO என்பவர் இல்லாமலேயே இருந்து வந்தார். இதனை முதலில் அறிமுகம் செய்து வைத்தவர் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் MGR அவர்கள். 1958 வெளியான நாடோடி மன்னன் படத்தில் PRO என்பவரை முதலில் புரட்சி நடிகர் MGR அறிமுகம் செய்து வைத்தார். அவர்தான் பிலிம் நியூஸ் ஆனந்தன். MGR நடித்த 100வது படம் ஒளிவிளக்கு. அந்த படத்தில் தைரியமாக சொல்லி மனிதன் தானா என்ற பாடல் காட்சி நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அந்த பாடல் காட்சியை நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்களா ஒரு உண்மை புரியும். அந்த காலத்தில் டெக்னிக்கலே வளராத காலத்தில் ஒரே காட்சியில் 6 MGRகள் வருவதை போல இயக்குனர் சாணிக்கியா நன்றாக படமாக்கியிருப்பார். பாடல் காட்சி எடுத்த ஒளிப்பதிவாளர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்களுக்கு மிக்க நன்றி. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா மனிதன் தான். இதுபோன்று மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் MGR அவர்களது எண்ணற்ற சுவையான தகவல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், மக்கள் திலகம் நடித்த படங்களில் இருந்த ஒவ்வொரு காட்சியும் சரி, ஒவ்வொரு வசனமும் சரி, ரசிகர்கள் மனதில் நீங்காத ஒரு தனி இடத்தை பிடித்துள்ளது. நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க.